நண்பர்களே, கனவில் தெய்வம் தோன்றுவது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக அருள் செயல்படத் தொடங்கியதற்கான அடையாளம். நாம் மனதில் குழப்பம், துக்கம், பயம் இருக்கும் நேரங்களில் தெய்வம் கனவின் வழியாக வந்து, "நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன்" என்று சொல்லுகிறது. கனவில் தெய்வம் வருவது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. உங்கள் பிரார்த்தனை கேட்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான சின்னம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான முன்னறிவிப்பு. இது பெருமை கொள்ளும் விஷயம் அல்ல. நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அருள். கனவில் தெய்வம் வந்த பிறகு காலை எழுந்தவுடன் மனதில் சொல்லுங்கள், நன்றி, நன்றி, நன்றி. பின்னர் ஒரு சிறிய விளக்கு ஏற்றுங்கள். நல்லெண்ணெய் அல்லது நெய் கொண்டு ஒரு திரி போதும். அது உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தியை நிலைநிறுத்தும். பிறகு மெதுவாக ஜபியுங்கள். சிவன் கனவில் வந்திருந்தால், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முருகன் கனவில் வந்திருந்தால், ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. அம்மன் கனவில் வந்திருந்தால், ஓம் சக்தி பராசக்தி. மகாலட்சுமி கனவில் வந்திருந்தால், ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஒவ்வொரு மந்திரத்தையும் 9 முறை மெதுவாக ஜபியுங்கள். ஒரு பூ அல்லது ஒரு பழத்தை நன்றி காணிக்கையாக சமர்ப்பியுங்கள். அந்த நாளில் கோபம், கடுமையான சொற்கள், தீய எண்ணங்களைத் தவிர்த்து அமைதியாக, தூய்மையாக இருக்க முயலுங்கள். சிறிதளவு தானம் செய்யுங்கள். உணவு, பழம் அல்லது சிறிய உதவி, அது உங்கள் வாழ்க்கையில் அருளை பல மடங்கு அதிகரிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கனவில் தெய்வம் வருவது அருள் முடிந்ததற்கான அடையாளம் அல்ல, அருள் தொடங்கியதற்கான ஆரம்பம். அந்த அருளை எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மையுடன் காக்கும்போது உங்கள் வாழ்க்கையே ஒரு தெய்வீக பாதையாக மாறும்.